கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களை எல்லாரையும் சந்திக்க எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். யாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய நல்மனச்சாட்சி என்ன சொல்லுகிறது? நீதி, நேர்மை, நியாயம், அறிவு, புத்தி, சமாதானம் எல்லாம் எழுதியிருக்கியா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து நம்ம சரீரத்தில் பார்த்தோமா? எத்தனை பேர் பார்த்தாங்க? இப்போ வாதாட்டம் போராட்டம் யாரும் வச்சுக்கிடாதீங்கம்மா. அடுத்தவனுடைய நம்பிக்கையை புண்படுத்தாதீங்க. மூட நம்பிக்கையை எல்லாரும் தள்ளி விடுங்க. எல்லாரும் கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், மூட நம்பிக்கை எந்த எந்த பகுதியில் வந்தாலும் சரி அதை விட்டு விலக பாருங்க. நம்ம செய்கிற காரியங்களுக்கெல்லாம் எது சரி எது தப்பு? பைபிளில் என்ன போட்டிருக்கு? பைபிளில் என்ன போட்டிருக்கு? இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது பைபிள் தான். என் சொந்த வாழ்க்கையை பற்றி நான் உங்களுக்கு ஒன்றும் பேசலை. எங்கேயோ என்னமோ நடக்க அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஓ, தேவனுடைய ஊழியக்காரன்னா பைபிள்லேருந்து ஏதாவது சொல்லி கொடுங்கய்யா, விளக்கம் சொல்லுங்கய்யா. உங்கள் சொந்த அனுபவத்தை இந்த ஊரில் நடந்த ஒரு உண்மையை சொல்லுகிறேன். தேவையா? தேவையா? அந்த ஊரில் நடந்த உண்மை எனக்கு தெரியணுமா? தேவையா? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? கட்டளை என்ன? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. சிச்சை என்னால் ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார், செய்யாதே செய்யாதே செய்யாதே. அது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ரோட்டில் கோலி விளாண்டுக்கிட்டே இருக்கேன். 10 வயசில் வெயிலில் அவங்க அப்பா சத்தம் போடுறாரு, 4 தடவை சத்தம் போடுறாரு, டேய் வெயிலில் விளையாடாதரா, வெயிலில் விளையாடாதரா. அவங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டார் டியூட்டிக்கு. இவன் அவன் அம்மாட்ட போய் சத்தம் போடுறேன். அவங்க அப்பா 10 தடவை சொல்லியிருக்காரு, வெயிலில் விளையாடாதரா, வெயிலில் விளையாடாதரா. அதான் சிச்சை அவனுக்கு. அவன் அம்மாட்ட வந்து என்ன சத்தம் போடுறான்? இல்லாமல் அவர் பொழுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, வெயிலில் விளையாட வெயிலில் விளா. அந்த வார்த்தை அவனுக்குள்ளே வேலை செய்யுது, ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. போதக சிச்சையே ஜீவவழி. சிச்சை என்பது இன்ஸ்ட்ரக்ஷன், கரெக்ஷன், டிசிப்ளின். கேட்குற எல்லாருக்கும் நான் அன்பாக சொல்கிறேன், நான் ஒரு அதிகாரி போல் பேசலை, ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒரு தபாலை கொண்டாந்து தர்றேன் உங்களுக்கு. பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், பைபிள் படிக்கிற யாராக இருந்தாலும் சரி, வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பெரிய செலவு வச்சு மாலை போட சொன்னாரா? இல்லையே. இயேசு கிறிஸ்து கேலண்டர் போட்டு அந்த கேலண்டருக்கு மாலை போட சொன்னாரா? யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஏசுனர் படமெல்லாம் போடாதீங்க கேலண்டரில். தேவையில்லாத வேலை, அது ஒரு மூட நம்பிக்கை. ஏசுனர் படம் உள்ளதை கேலண்டரில் போடுறீங்க, அதை ஃப்ரேம் பண்ணி வேற போடுறீங்க. தேவையா? அவசியமா? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? கட்டளை என்ன? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. வேதம் என்ன சொல்லுது? எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள், நாளானது சமீபத்து வருவது போல ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் அப்படின்னு போட்டிருக்கியா? ஒருத்தர் பெரிய ஆளு சின்னாலும் பார்க்காதீங்க, அவர் படித்தாலும் படிக்காதாலும் பார்க்காதீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதுல கவனமாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க. படிப்பு விஷயம், வேலை விஷயம், நல்ல ஒழுக்கம், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். நாளானத்து சமீபத்து வருவது போல ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். பைபிள் இருக்கியா? சொன்னவனை குற்றம் சாட்டாத, குற்றம் சாட்டாத. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் கூட பழகிறவனை நான் குற்றமாக சாட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வசனம் தெரியுமா? உனக்கு தான், உங்களுக்கு தான் வசனம் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? ஏயா
மற்றவனை குற்றவாளி என்று. அவன் மற்றவன் இல்லையா? நான் ரோட்டில் போகிற ஆளை போய் திட்டலை வையலை. 4வது வீட்டில் ஒரு ஆள் தண்ணி அடிக்கிறாரு, உடம்பை கெடுக்கிறாரு, நான் சொல்ல வேணாமா? ஏயா, 4வது வீட்டில் இருக்க சம்பந்தம் இல்லாத ஆளுக்கு தண்ணி அடித்து உடம்பை கெடுக்காத, உடைய பார்க்கலும் சரீரம் விசேஷித்தது, இந்த உடம்பை கெடுத்துட்டா ஒன்றும் செய்ய முடியாதையா அப்படின்னு புத்திமதி சொல்கிறமே. என்னுடைய சகோதரன் என்னை போல இயேசுனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் நான் சொல்ல வேணாமா? சொன்னால் தப்பா? மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காது. யாரையா குற்றவாளியாக தீர்க்கிறா? தவறான பாதையில் போகாத, தண்ணி அடிக்காத, தம் அடிக்காத, தூள் போடாதன்னா எல்லாருக்கும் அது. இட் இஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல். தெரியுமா? பைபிளில் இருக்கா இல்லையா? மதுபானத்தில் வெறி கொள்ளாதன்னு இருக்கா இல்லையா? ஏன் சொல்லக்கூடாதுங்கிற? யாருக்கு சொல்றா? சாராயம் குடிக்கிறவனுக்கு சொல்றோம், தான் உடம்பை கெடுக்கிறவனுக்கு சொல்றேன் கெடுக்காதையா சொல்றேன். கேட்டா கேட்கறேன், கேட்காட்டி போறேன். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் உணர்வு அடைவான். பைபிளில் போட்டிருக்க, பைபிளில் எச்சரின்னு சொல்லியிருக்கா இல்லையா? பைபிளில் இருக்கா இல்லையா? பைபிளில் இல்லாதது சொன்னால் கேட்காதீங்க. யார் சொன்னாலும் கேட்காத. மூட நம்பிக்கை ஒழியணுமையா? கிறிஸ்தவனுக்கும் ஒழியணும், கிறிஸ்தவர்களுக்கு ஒழியணும். இன்னார் மூலம் ஜோம் பண்ணா தான் ஏசுனாரு கேட்பாருன்னு பைபிள் இருக்கா? இந்த இடத்துக்கு போய் ஜோம் பண்ணா தான் உனக்கு ஏசுனார் பதில் கொடுப்பாருன்னு இருக்கா? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பைபிள் இருக்கியா? பைபிளில் சொன்னாக்க நல்லதையும் சொல்லாதே, உள்ளதையும் சொல்லாதே, சத்தியத்தையும் சொல்லாத. அப்போ என்னத்தை சொல்ல? நீங்கள் எனக்கு சொல்லணும், நான் உங்களுக்கு சொல்லணும். தவறான பாதையில் வண்டியை திருப்பாதியா, இந்த ரூட்டில் போகாத, இந்த ரூட்டில் போ. நீ எங்கே போகணும்? இங்கே போகணுமா? விருதுநகர் போகணுமா? இந்த ரூட்டில் போ. திருமங்குளம் வழியாக போ. தேனிக்கு போகணுமா? செக்கானூர் வழியாக போ. சொல்லிக் கொடுக்குற நேரம் தப்பு இருக்கு. 4 விஷயம் தெரிஞ்சிருப்பான், ஆனால் ரூட்டு தெரியாதுல்ல உனக்கு. எச்சரிப்பு சத்தத்தை கொடுன்னு பைபிள் இருக்கியா? கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் பைபிள் போட்டிருக்கு. பைபிளியா? எரேமியா 48:10 யார்? நானும் எழுதி வச்சேன். சொல்றவனை கோபிக்காதீங்க, தப்பு செய்கிறவனை தப்பு செய்யாதேன்னு சொல்லுங்க. அதான உண்மையான அன்பு, உண்மையான புத்திமதி. தப்பு செய்கிறவனை தப்பு செய்யாதன்னு சொன்னால் சொல்கிறவனை போய் வையக்கூடாது. அவன் நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த சட்ட புஸ்தகம் வந்திருக்கு. நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிட கூடாதுன்னு பைபிள் இருக்கியா? உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஒரு ஏழையை கண்டா அவனுக்கு ஒரு வடை டீ வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுக்க வேண்டியதானே? இதுக்கு பெரிய விளக்கம் வேணும். ஐயா, பைபிள் என்ன போட்டிருக்கு? இன்ஸ்ட்ரக்ஷன், கரெக்ஷன், டிசிப்ளின். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததே அவன் திரும்ப கொடுப்பார். அந்த நல்ல மனசு, உண்மையான அன்பு, தெய்வீக அன்பு, நல்மனச்சாட்சி இருக்கணுமையா? ஏசுனார் மரத்தடியில் உட்காந்துருக்காரா, மலை மேலே உட்காந்துருக்காரா? அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கணும். மன சமாதானத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது, யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதான் ஏசுனார் சொன்னார். சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்கியா? நியாய தீர்ப்பை சொல்லாமல் இருக்காதான்னு போட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம்னு போட்டிருக்கு. அது சொல்லக்கூடாத? நியாய தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு பைபிள் எங்கேயா இருக்கு? நீதிமானுக்கே பூமியிலே சரி கட்டப்படுமேன்னு ஒரு வசனம் இருக்கு நீதிமொழிகளில். உங்களுக்கு எனக்கும் நன்மைக்கு தானே எழுதி வச்சிருக்கு. வேணும்னா ஏற்றுங்க, இல்லாட்டி போங்க. நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. இது எந்த மந்திரி எழுதி போட்டாரு, எந்த வார்டு கவுன்சிலர் எழுதி போட்டார்னா கேள்வி கேட்குறா? உடனே வண்டியை திருப்பிட்டு போயிடுறோம்ல அடுத்த ரோட்டு வழியா. அந்த அதுக்காக நம்ம வாதாடிக்கிட்டா இருக்கோம்.
உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க, வேணான்னா விட்டுருங்க. வேத புரட்டனாகிய ஒருவனுக்கு ரெண்டொரு தரம் புத்தி சொல்லி விட்டு அவனை விட்டு விலகுன்னு போட்டிருக்கு. தீத்து 3:10. நியாய தீர்ப்பை சொல்லாம பிரசங்கம் பண்ணாத எரேமியா 48:10 போட்டிருக்கு. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இங்கிலீஷில் போட்டிருக்கு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுன்னு போட்டிருக்கு. வேணாம்டா, தகாத உறவு வச்சுக்கிடாதரா, நீ உண்டு உன் படிப்பு உண்டுன்னு, நீ உண்டு உன் வேலை உண்டுன்று புத்திமதி சொல்ல வேணாமா? இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலாம், ஏழையும் ஞானியுமான இளைஞனே வாசி. அவனா அறிவாளி ஆயிடுவான், அவனா ஞானி ஆயிடுவானா? ஞானியோடு சேர்ந்தவன் ஞானி ஆவாயா? அறிவுள்ளவனோடு சேர்ந்த அறிவாளி ஆவான். கல்வி மிக மிக முக்கியமையா? எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், கல்வி மிக மிக முக்கியம். யாரையும் குறை சொல்ல நேற்று விஷயத்தில் நான் கண்டிக்க விரும்பல, நாளைக்கு புத்தியா இருங்கன்னு சொல்றேன். கல்வி முகத்தை பிரகாசிக்க பண்ணுன்றிருக்கு. மூட நம்பிக்கை ஒழியணுமையா? யாரா இருந்தாலும் சரி, மூட நம்பிக்கை என்பது கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. டிவியில் அடிக்கடி மூட நம்பிக்கை என்ன மூட நம்பிக்கை என்ன வருது. சில சகோதரர் பேசுறாங்க, கேளுங்க. என்னவே நான் ஏமாத்திட்டு இருக்க கூடாதியா? வேதவசம் இருக்கு, அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி என்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லு போட்டிருக்கு. பைபிள் இருக்கா இல்லையா? எசேக்கியேல் 2:7 போட்டிருக்கு. கலகக்காரராகிய அவர்கள், கலகம் பண்றவங்க, கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி என் வார்த்தையை அவர்களுக்கு சொல்லு. கலகம் பண்றவனா இருந்தாலும் சரி சொல்லு. கேட்டா கேட்கறான், கேட்காட்டி போறான். பக்தி பக்தி, கடவுள் கடவுள், ஆலயம் ஆலயம் சொல்லி பணத்தை கோடிக்கணக்கில் சேர்க்கலாமாயா? கேட்கலாமா? கேட்டா சொல்றேன் தப்பா? ஆடம்பர வாழ்க்கை வேணுமா? வாழ்க்கை வேற, வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றது வேற, வறுமை கோட்டுக்கு மேலே வாழ்றது வேற, ஆடம்பர வாழ்க்கை வேற. இயேசு கிறிஸ்து என்னையா சொன்னாரு? பைபிள் இருக்குல்ல, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் நரிக்க கூலிகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை. எவ்வளவு சிம்பிளா வாழ்ந்தாரு. அவர் சொல்லிட்டு போனதை தான் எழுதி வச்சிருக்குது, அதைத்தானே சொல்றோம். ஒன்னே நீ கெடுத்துக்கிடாதே. வருத்தத்தோடும் சந்தோஷத்தோடும் நான் சொல்றேன். வேதவசனம் தெளிவாக சொல்லி இருக்குது. நீதிமொழிகள் 6:23 இது போட்டிருக்கு. வேதமே வெளிச்சம். ஒரு வண்டிக்கு டார்ச் லைட் அடிச்சு, ஒரு ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, ஒரு பேட்டரி வச்சு அடிச்சுட்டு போகிறோம், நமக்கு அந்த வெளிச்சம் பிரயோஜனமாக இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கையை செம்மையான பாதையில் நடத்துவதற்கு பைபிள், பரிசுத்த வேதாகமோன்னு சொல்லுவான், பைபிள்னு சொல்லுவான். வேணும்னா உற்றியா தகராறு யார்கிட்டையும் பண்ணாத. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இன்னொருத்தனுடைய நம்பிக்கையை, தவறான நம்பிக்கையை புத்திமதி சொல்லு. கேட்டா கேட்குறான், கேள்விட்டு விட்டு. கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. ஜென்ரலாக சொல்றேன். யாருக்கா வேதனை? ஏன் வந்துச்சு பிரச்சனை? பிரச்சனை யாரால வருது? யாரோ பிரச்சனையை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டாருங்க. நீங்களும் நானும் இப்படி இருக்கோம். தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் மனைவி பிள்ளைகள் உண்டு, தன்னுடைய மேனேஜர் உண்டு, தன்னுடைய டிபார்ட்மெண்ட் உண்டு, தன்னுடைய இனச்சார் ஜனத்தார் உண்டு. மற்றவர்களுக்கும் நம்மளால் என்ற புத்திமதி சொல்லணும், இல்லாட்டி உதவி செய்யணும். ரெண்டும் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? மனுஷ தேவ கிருபையிலும் மனுஷ தேவையிலும் வளரணும்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். புத்தி சொன்னால் சொல்லாதேங்கிற. ஏன் ஒரு ஆளை ஏமாற்றிக்கிட்டு காசு பறிச்சுக்கிட்டு இருக்கா, கவனமாயிருன்னு சொல்ல வேணாமா? ஏயா பொதுவா சொன்னா கோவிக்கிறியாயா? பஸ்ஸில் ஒரு பணத்தை திருடுறவன் ஒருத்தன் பஸ்ஸில் ஏறிட்டானா அந்த அம்மா கிட்ட 4 வாரம் சொல்லுங்க, அம்மா காசு பணத்தை பத்திரமா வையுமா, காசு பணத்தை பத்திரமா வை சொல்லக்கூடாதா? பேரு ஊரு வயசு எல்லாம் எழுதி கொடுக்கணுமா? ஒன்னு ஏமாத்துறவன் இன்னார்னு தெரிய வேண்டாமா? அதான் பகுத்தறிவு வேணுங்கிறது. மூட நம்பிக்கை இல்லாம இருக்கணும். ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவன் இருக்கிறான். விவரமா உன்னை நீ ஏமாறின்னு தெரிஞ்சிட்டா உன்னை விவரமா ஏமாத்துவான். நீ இன்னைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்ப போறோம். நம்பிக்கை இன்னொன்று இருக்கு, மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு. அதை பின்பற்றலாமா? சுய பகுத்தறிவு எங்க போச்சு? இது சரி இது தப்புன்னு தெரியலையா? வேதம் தெளிவா சொல்லிடு. எரேமியா 23:27 எதையோ சொல்லி தேவனுடைய நாமத்தை மறந்து போக பண்ணுகிறாங்க. வேதவத்தை போதிக்கிறாள் எதையா சொல்லணும்? செம்மைய உண்மையமான பாதையில் நட, அடுத்தவனுக்கு தீமை செய்யாத, அடுத்தவன் காசை அபகரிக்காத, புத்திமதி சொல்லத்தான் வச்சிருக்காரு. ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஓபதியா, யோனா, மீகா, நாகும், ஆவுகு, செப்பரியா, ஆகாய், சகரியா, மல்கியா எல்லா தீர்க்கதரிசியும் என்ன சொன்னா? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற தவறு செய்யாது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். பைபிள் இருக்கா இல்லையா? நான் காட்டுத்தீ பழம் பொறுக்கணவன், கரவலாடு பின்னாக அறைந்தவன். கர்த்தர் என்னை எடுத்து இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்னார்னு ஆமோஸ்ல வசனம் இருக்கு. ஒன்று எழுதி போடணும், இல்லாட்டி வாயில சொல்லணும். ரெண்டும் இல்லைன்னா போறவன் நல்ல பாதையில் எப்படி ஆவான்? தப்பு செய்கிறவனை வாழ்கன்னு சொல்லாத. அவன் தப்பான பாதையில போறவன் திருந்தணும்னு சொல்லு. கூட சேர்ந்து அவனை ஒன்றும் சொல்லாதீங்க, அவளை ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்லாத. நியாயத்திலே முகதாட்சியம் பண்ணுவது நல்லதல்ல. முகதாட்சியம் பண்ணுகிறவன் ஒரு துண்டு அப்பத்துக்கு அநியாயம் செய்வான். பைபிள். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலும் ஏழையும் ஞானியுமான இளைஞனே வாசி. இதோ வயசான தாத்தா என்னமோ சொல்லியிருக்கான்னு நினைக்காத. பைபிளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக கிறிஸ்தவம் பைபிள் படிக்கிறவங்களும் சொல்கிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் ஏமாளியாக இருக்கக்கூடாது. ஏசுனாருக்கு புரோக்கர் கிடையாது தெரியுமா? நீயோ ஜெபம் பண்ண மூட்டு அரை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நல்ல உழையா, நல்ல படியா, நல்ல உழையா, நல்ல சம்பாரியா, மனைவி பிள்ளையோட நல்ல செலவு பண்ணு. தவறான பாதையில போகாத. பைபிள் என்ன சொல்லுது? இதுக்கு ஓடி ஓடி போய் ஒருத்தர் நிற்கிற, பணம் கொடுத்தா உனக்காக ஜெபம் பண்ணுவேன்ற அங்க போய் நிற்கணுமா? அப்படியா பைபிள் இருக்கா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர்னு போட்டிருக்கு. The money is the root of all evil. இருக்குல்ல? ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்து இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படி சொல்லணுமா? அப்படி பைபிள் இருக்கா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஜெபத்தை கேட்கிறவரேன்னு போட்டிருக்கு. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சவனை யாவரும் இடத்தில் வருவார்கள். இயேசுவே எனக்கு நல்ல சுகம் தாங்க, நல்ல பலம் தாங்க, நல்ல அறிவு தாங்க, ஞானம் தாங்கன்னு சொல்லிட்டு
இருக்கிறதுல கொஞ்சம் ஏழைக்கும் திக்கற்றவனுக்கும் அனாதைக்கும் கொடு. என்ன எழுதியிருக்கு பைபிள்ல? இருக்கிறதுல கொஞ்சம் பிச்சை கொடுன்னு போட்டிருக்கல. அதை எத்தனை பேர் பேசுறீங்க? எனக்கே பணத்தை கொண்டான், எனக்கே பணத்தை கொண்டான், நான் உனக்காக ஜோம் பண்ண. அப்படியா இருக்கு பைபிள்ல? பைபிள்ல ஏசுனாரு தவறான செய்கைக்காரங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ, மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னார். ஏதோ வசனம் தெளிவா சொல்லி இருக்குது. எல்லாரையும் சொல்றேன் நான். ஜீவனை விரும்பி பேதுரு 1 பேதுரு 10 ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேட்சிக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை வேலைக்கு காத்து கொள்ள கடவன். பைபிளியா? குற்றமில்லாத ஆளை குற்றவாளின்னு தீர்க்காதீங்க. நான் சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். புருஷன் மனைவிக்குள்ள பிரச்சனையே வராதியா. பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. நீ வேணும்னே இழுத்து விட்டு கூத்து பார்க்குறீங்க. அவ சரியில்லை, அவன் சரியில்லை. நான் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கும் போது எங்கள் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர் சொல்லுவாரியா, இஸ் தேர் எனி ஃபால்ட் இன் த சிஸ்டம் வி கேன் ரெக்டிஃபை த ஃபால்ட் அப்படிம்பாரு. பட் இஃப் யூ கிரியேட் த ஃபால்ட், வேணும்னே பிரச்சனையை உண்டாக்கி விட்டீங்கன்னா அந்த ஃபால்ட்டை கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்டாம்பாரு. புருஷன் மனைவி பிள்ளைகள் யார் சொன்னதுயா? புருஷன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரும்னு யார் சொன்னது? பிரச்சனைக்கு யார் காரணம்? வெளியே இருந்தா உள்ள வந்தா உனக்குள்ளதான் இருக்கு. ஆம்பளை சமத்தா இருக்கணும், பேச்சில் சமத்து, எழுத்துல சமத்து, சம்பாத்தியத்தில் சமத்து, சரீர ஆரோக்கிய சமத்து வேண்டாமா? சாதகம் பார்க்குற, என்ன சாதகம் பார்க்குற? சூரியன் கிழக்கு உதிக்குது, மேற்க மறையுது. ஏனோ ஜனம், பணம், படிப்பு, ஜாதகம், ஜோசியம், நல்ல காலம் எல்லாம் பார்த்து தானே முடிச்சிங்க. பார்க்காமலும் முடிச்சிங்க. 3 வருஷம் கழிச்சு தகராறு. ஏன் தகராறு? உன் மனசு சரியில்லை. அதான் இயேசுநாதர் சொன்னாரு, இன்னொரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று. 3 வருஷம் கழிச்சு இவ சரியில்லைன்னு ஏன் சொல்ற? நீ யாரா இருந்த என்னையா? நீ வேற பக்கம் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. அதனாலதான் அந்த மாதிரி பேசுற. பைபிள் அப்படி இல்லையே. பெண் என்பவள், மனைவி என்பவள் பிரச்சனைக்கு உரியவள் அல்ல. தெரியுமா? ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறோம். 1/4 மணி நேரம் முந்தி போகணும், 1/4 மணி நேரம் பிந்தி வரணும். டியூட்டி முடிஞ்சு அந்த மேனேஜருக்கு நல்லவன் நான் நடக்கணும், ஒர்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். பூமியில் ஒவ்வொருத்தனும் தான் வேலையை கரெக்டாக செஞ்சா இந்த நாட்டில் பிரச்சனையாக வராதியா? பிரச்சனை எங்கேருந்து வருது? அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து வருது? கிடையவே கிடையாது. பிரச்சனைக்கு அங்கே உள்ள ஊழல் தான் காரணம். ஏன் கடவுள் நம்பிக்கை இருக்குன்ற அப்புறம் பிரச்சனை எங்கேருந்து வருது? நம்மளால் வருதா? அடுத்த ஆள்கிட்ட தவறா பழக்க போய் தானே வருது. கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், வேத வசனம் தெளிவாக சொல்லி இருக்குது. நல்ல நாட்களை விரும்புகிறவன் வாயின் வார்த்தைக்கு ஆசீர்வாதம் இருக்குது, சாபம் இருக்குது. வாயின் வார்த்தையும் செயலும் ஒன்றா இருக்கணும். கையில் பேனாவை வச்சுக்கிட்டு நான் 5 ரூபா வச்சிருக்கேன்னு பேசக்கூடாது. என் கையில் இருக்க பேனானா வாயில் பேனான்னு சொல்லணும். என் வாயின் வார்த்தையும் என் கையில் இருக்க பொருளும் ஒன்றா இருக்கணும். முரண்பாடாக இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும். பக்தின்னு சொல்லி ஜனத்தை ஏமாற்றக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி.
பக்தின்னா ஜனத்தை ஏமாத்த சொல்லியிருக்கா? முக்கியமாக கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் எல்லாத்திட்டையும் பணத்தை சேர்க்காதீங்க. நான் உனக்காக ஜெபம் பண்ணுவேன், எனக்கு பணத்தை அனுப்பி வை சொல்லாதீங்க. பைபிள் இல்லை. சத்தியத்துக்கு வெளியே போகாதீங்க. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான்னு ஏசுனா சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் என்ன சொன்னார்? செம்மையான பாதையில் போ, நல்ல பாதையில் போ, உண்மையான பாதையில் போ, பெருந்தன்மையான பாதையில் போ, ஒன்னே நீ கெடுத்துக்கிடாத. அதான் பைபிளு. வேற என்ன பைபிளு? பைபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கு? உலகம் பூரா ஒரே பைபிள். எது செம்மை, எது உண்மை, எது நேர்மை, எது நேரி தெரியும்ல? பகுத்தறிவு இருக்கா? மூட நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இருக்கா? அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான். உனக்கு எங்கே போச்சு? எனக்கு எங்கே போச்சு? அவன் சொன்னானு இவன் சொன்னானு கடைசியில் 5 வருஷம் கழிச்சு அவனை குற்றப்படுத்து, இவனை குற்றப்படுத்துது. பொழுது பொழுதா காக்கா, குருவி, மைனா, கழுகு, ஆடு, மாடு எல்லாம் பொழுது பொழுதா வீட்டுக்கு வருதியா? ஆடு வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், போய் தோட்டத்தில் எங்கேயோ 1 கிலோமீட்டரில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாடெல்லாம் அடித்து இழுத்துட்டு வர்றேன். நேராக பொழுது போயிருச்சு, சூரியன் மறைய போகுதுன்னா வீட்டுக்கு வருதா இல்லையா? நம்மள எத்தனை பேர் கரெக்டாக வீட்டுக்கு வர்றோம்? சம்பளத்தை வாங்கிட்டு எங்கே போகிறீங்க? சாராய கடைக்கு போகணுமா? சாராய கடை இல்லாமல் இருக்கிறது நல்லது, நான் ஒத்துக்கிறேன். சாராய கடையாக இல்லாமல் இருக்கிறது நல்லது, ஒத்துக்கிறேன். சாராய கடையை இழுத்து மூடிட்டா கள்ள சாராயம் காத்துறாங்கிறேன். உங்களுக்கு யார் லெட்டர் போட்டது? சாராய கடையில் லெட்டர் போட்டாங்களா? சம்பளம் வாங்கிட்டு நேராக சாராய கடைக்கு வான்னு. பகுத்தறிவில்லை. தன்னைத்தானே கெடுத்துக்கலாமா? தனக்குத்தானே விரோதமாக நிற்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யம் நிலை நிற்காது. ஏசுனார் சொன்னது. ஏசுனார் தப்பா ஒன்றும் சொல்லி தரலையா? என்னைய மாதிரி ஒரு சிலையை செஞ்சு வச்சு கும்பிடுன்னு சொல்லலை. கேலண்டர் வர்ற படத்துக்கு மாலை போடுன்னு சொல்லலை. இனி ஆலோசனை கேளாத கிழவன மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலும் ஏழையும் ஞானியுமான இளைஞனே வாசி. ஒரு நல்ல ஆலோசனை போர்டு போட்டிருக்கு, நோ என்ட்ரி, போகாத. அந்த ரோட்டில் ஒன்வேன்னு போட்டிருக்கு, சர்ன்னு போ. நான் தான் சொன்னேன், சப் இன்ஸ்பெக்டர் நின்னா கூட ஒன்றும் கேட்க மாட்டார். என்ன போட்டிருக்கு? எழுதப்பட்ட வார்த்தை. எந்த மந்திரி எழுதி போட்டார்னா கேட்குது? எந்த சப் இன்ஸ்பெக்டர் எழுதி போட்டார்னா கேட்குது? கிடையாது. நல்ல ஆலோசனை சொன்னால் சந்தோஷமாக கேளுங்க. உன் வாழ்நாள் நீடித்திருக்க தாயின் தகப்பனையும் கண்ணம் பண்ணு. தாய் தகப்பனுக்கு விரோதமாக பேசாத, அதிகாரிகளுக்கு விரோதமாக பேசாத, மூட நம்பிக்கை விட்டு விலகு, பகுத்துறிவாளனாய் வாழு. பைபிள் இருக்கா இல்லையா? அறிவுக்கு பொருந்தாதெல்லாம் ஏன் செய்கிற? அநேக விஷயம் சொல்லுவேன், கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்க. உன்னை ஒரே வரியில் சொல்கிறேன், உங்களை ஏமாத்துகிறவன் இன்னார் என்று தெரியவில்லை என்றால் நீ ஏமாந்து கொண்டே இருப்பாய். யாரா இருக்கட்டும். வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இன்ஸ்ட்ரக்ஷன், கரெக்ஷன் சொல்லணும். அவர்கள் கேட்டாலும் சரி, கேளா பைபிள் இருக்கியா, என் யாரையும் கோபிக்காத. தப்பு செய்கிறவனை தப்பு செய்யாம இருன்னு சொல்றது தப்பா? சொல்றவன் தப்பா? தப்பு செய்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு புத்திமதி சொல்றவனை நீ எதுக்கலாமா? நியாயமா?
பைபிள் இருக்கியா? யாரும் சொல்லுமா? மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். ஆமா, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். காலதாமதமானாலும் குற்றத்துக்கு தண்டனை உண்டுயா. அதை நம்புறோம் நாங்க, கண்ணில் பார்க்கலாம். ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா அதை விட்டு விளைவிக்கணுமே. அநியாயமா யாரையும் குற்றம் சாட்டாதீங்க. காணாததை கண்ட மாதிரி பேசக்கூடாது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னா அதுக்கு தீர்வு காண என்ன வழின்னு பார்க்கணும். யார் தப்பு செஞ்சா அவன் மனம் திரும்பணும்னு சொல்லுங்க. தப்பு செய்யாத ஆள தப்பு செஞ்சான்னு சொல்லாதீங்க. அது ஆணா பெண்ணா, தப்பு செய்யாத ஆள தப்பு நீ தான் செஞ்சான்னு சொல்லாதீங்க. கண்ணீர் விட வைக்காதீங்க. கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், பைபிள் என்ன சொல்லுது? போதகர் பிதாக்களை தயவாக சொல்றேன், உங்க அனுபவத்தை பேசாதீங்க. உங்க பணத்தை, உங்க காரை, உங்களோட வாழ்க்கைக்கு அநேக காரியங்களை சொல்றீங்க. அதுல கேட்கிற எத்தனை பேருக்கு பிரயோஜனம்? பைபிள்ல இருந்து எடுத்து விளக்கம் சொல்லுங்கயா. பைபிளுக்கு விளக்கம் சொல்லுங்க. இனி இப்படி இப்படி நேற்று நடந்ததை விட்டுருங்கய்யா, நாளைக்கு நடக்கிறத சொல்லுங்கய்யா. ஒரு சின்ன வருத்தம் ஒரு வீட்டில் வந்துட்டா அதவே பேசிக்கிறக்க. வெள்ளை சிப்பா போட்டா போதுமா? மீசை எடுத்தா போதுமா? தாடி வச்சா போதுமா? தன் வார்த்தையில் பதறுகிற மனுஷனை நம்புவதை பார்க்கல, முட்டாப்பையில நம்பலான்னு போட்டிருக்கு. உங்க காரியம் என் காரியத்தை எதுக்கு சொல்றீங்க? அவனுக்கு பிரயோஜனமான காரியம் இங்கிருந்து எடுத்து சொல்லாமல. அவனுக்கு பிரயோஜனம் என்னத்தை சொன்னாலும் சரி, தன்னுடைய சுயலாபத்திலே இருக்காத. பாடம் சொல்லி கொடுக்காத ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கலாமா? எதையோ சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் உன் பணத்தை எனக்கு கொண்டாந்து கொடுன்னா நியாயமா? உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, உன்னுடைய படிப்பு விஷயங்கள் எதுலையாவது உன் முன்னேற்றத்துக்கு எவ்வளோ சொல்லி தர்றாங்க? ஒன்றுமே சொல்லித்தர்றேன். ஜோம் பண்ண ஆண்டவர் கொடுப்பார், ஜோம் பண்ண ஆண்டவர் கொடுப்பார். காலையில் 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜோம் பண்ணியா, 4 மணி நேரம் பைபிள் வாசி. அதுல உள்ளபடி நடக்க வேணாமா? எத்தனை பேர் சொல்லி தர்றீங்க? கடன் பிரச்சனை, கடன் ஏன் வந்துச்சு? கடன்ற ஒண்ணும் இல்லாதவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பாங்களே எவனாவது? வேலை செய்யாவிட்டால் தரித்திரம் வரும்னு பைபிள்ல போட்டிருக்கியா? எத்தனை பேர் சொல்லி தர்றீங்க? எத்தனை பேர் சொல்லி தர்றீங்க? நீ எங்கேயாச்சும் போய் வேலையே சொல்லி தர்றதில்ல, படிப்பு சொல்லி தர்றதில்ல, சொல்லித்தர வேண்டிய அளவுக்கு சொல்லித்தரல. அவன் எங்கேயாச்சும் போய் சம்பாதிச்சானா எனக்கு கொண்டாந்து காசை கொடுங்கிறீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? அவன் ஆலயத்துக்கு போறது இல்லையா? அவன் வீட்டை சுற்றி கஷ்டப்படுற மக்கள் இல்லையா? கடவுள் நேர்மை நீதிமா நடன்னு சொல்லக்கூடாதா? அவன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அவனுக்கு கூட பழகுறால ஆடம்பரமா வாழணும். அப்படியா? தலை சாக்க இடமில்லைன்னு சொன்னார் ஐயா ஏசுநாதர். ஆகாயத்து பறவைகளுக்காச்சும் கூடு இருக்கு, எனக்கு தலை சாய்க்கு கூட இடம் இல்லைன்னாரு. எவ்வளவு சிம்பிளா வாழ்ந்தாரு. அவர் வாழ்க்கையை சொல்லி தர்றீங்களா? உன்கிட்ட நிறைய இருந்தா என் பாத்திரம் நிரம்பி வலிதுன்னு போட்டிருக்கியா? அதுக்கு அர்த்தம் என்ன? உன்கிட்ட நிறைய இருந்தா ஏழைக்கும் திக்கட்டவனுக்கும் அனாதைக்கும் கொடு. யாரோ இருக்கட்டும், XRY. அவன் நல்லவனா கெட்டவனா, கட்சிக்காரனா சாதிக்காரனா ஒன்றும் பார்க்காத. சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்காம என்னென்னத்தையோ சொல்லிக்கிருக்க தேவையா? உங்களுக்கு பேச தெரியும்னா என்னத்தையாச்சும் பேசி பிரச்சனையை உண்டாக்குறதா?
கேட்குற ஒவ்வொருவரையும் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால. தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான்னு போட்டிருக்கு. கிறிஸ்தவங்களுக்கு முதல்ல நான் சொல்கிறேன், வேண்டாத வார்த்தையை யாருக்கிட்டையும் பேசாதீங்க, தேவையில்லாத வார்த்தையை பேசாதீங்க. தனக்கிடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். ஜவுளி கடைக்கு போனால் ஜவுளி வாங்கிட்டு போயிட்டே இருக்கணையா? ஆமாம், அங்கே 4 பொம்பளை பிள்ளைங்க வியாபாரம் பண்ணதுன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீ எங்கே குடியிருக்கிற, தேவையா? அதான் தனக்கிடாத வழக்குகளை தலையிடுகிறவன். சொந்த ஞானத்தை பயன்படுத்தாதையா, சொன்னதை கேளு. உங்க காரியம் என் காரியத்தை கவனிங்க. பைபிள் என்ன சொல்லுது? மிஞ்சின நீதிமானாகிறாதே, அதிக பேதையுமாகிறாதே. காலத்துக்கு முந்தி ஏன் சாக வேண்டும்? நல்லா இருப்பேன், சோகமா இருப்பேன், மனைவி பிள்ளைகளை கவனிப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் சொல்ல முடியல? பைபிள் என்ன இருக்கு? ஆயுசு 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் என்பது பைபிள். இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு பைபிள். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் பைபிள். கோதுமை மணியானது அம்பாரத்தில் சேர்க்கப்படுவது முதிர் வயதிலே உன் பிதாக்களோடு சேர்க்கப்படுவாய் பைபிள். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன். திக்கற்றவனுக்கு விதவைக்கும் கொடு. விதவையை ஏமாத்தி காசு பறிக்காதே பைபிள். கையில் பைபிள் எடுத்துட்டு அதுக்கு விரோதமாக பேசாதீங்க, யாராக இருந்தாலும் சரி. படிப்பு விஷயம், வேலை விஷயம் எல்லாத்துலேயும் நான் சமத்தா இருப்பேன், நான் புத்தியாக இருப்பேன், எனக்கு அந்த காரியத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஜெயமான வார்த்தையை பேசுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு வந்தார். கண்ணில் பார்த்தியான்னு கேட்பீங்க. தகராறு பண்ணணும்னே தகராறு பண்ணுறது, வேணான்னா போ, நோ என்ட்ரின்னு போட்டுரு. ஒரு ரோட்டில் மந்திரியை கூப்பிட்டு கேட்பீங்களா, எழுதி போட்டீங்களான்னு? தேவையா? வண்டியை திருப்பிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும். யாரையும் கேள்வி கேட்கக்கூடாது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. கல்யாணம் 5 வருஷம் கழிச்சு மனைவி ஏன் கோளாறு பேசுகிற? ஏன் கோளாறு பேசுகிறீங்க? யாராக இருக்கட்டும், முக்கியமாக கிறிஸ்தவங்களுக்கு, இயேசுவை பின்பற்ற ஆளுகளுக்கு நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். 5 வருஷம் கழிச்சே ஞானம் உதயமாகுத. மனைவி பிள்ளைகளை திட்டுறது, திட்ட சொல்லி பைபிள் இருக்காயா? உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்று போல இருக்குன்னு போட்டிருக்கு. உன் மனைவி கனி தரும் திராட்சை கொடின்னு போட்டிருக்கேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அழைகிற கல்யாணத்துக்கு அங்கே இங்கேயும் சுற்றி கடைசியில் கல்யாணத்தை முடிச்சாச்சு 6 மாதத்துக்குள்ள. அப்புறம் பார்த்தா கோளாறு பேசுகிறேன். நியாயமா? மனச்சாட்சி இல்லையா உனக்கு? உங்க வீட்டு பொம்பளை பெண்களை யாராச்சும் உன் குடும்பத்தில் சம்பந்தம் பண்ண சொன்னா நான் ஒத்துக்குருவியா? தனக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயமா? கண்டிப்பு கிடையாது. பைபிளில் போட்டிருக்கியா? கடவுள் கடவுள்னு சொல்லி, பக்தி பக்தின்னு சொல்லி, இயேசு இயேசுன்னு சொல்லி ஆதாய தொழில்னு போட்டிருக்கு. எப்படியோ தனக்கு வருமானம் வரணும். அவன் பள்ளத்தில் நடந்தாலும் மேட்டில் நடந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. அப்படியா? நீதிமான் நீதியை விட்டு விலகினால் அவனை எச்சரி பைபிள். துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவேனு விருப்பமோ அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4வது வீட்டில் தண்ணி அடிச்சான்னா உடனே போய் சொல்கிறான், அண்ணே மாப்பிள்ளை வேணாம் ஐயா, ஐயோ என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் சொல்கிறேன், எவனு இப்படி போகிறான்னு சும்மா இருக்கிறது? அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே சொல்கிறீங்க. கேட்டால் அவனுக்கு லாபம், கேட்காட்டி அவனுக்கு தான் நஷ்டம். சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? பைபிளில் எங்கே எத்தனை
ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஓபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, சின்ன சின்ன தீர்க்கதரிசி பூரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். தெரியுமா? பழைய ஏற்பாடு பூரா படிச்சு பாருங்க, புதிய பூரா படிச்சு பாருங்க. நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிடுது. இது ஆத்துமாவை மாற்றி அமைக்குமையா? பாதை செம்மையான பாதையில போயிட்டு சொல்லி கொடுக்கும். வேதவசனம் தெளிவா சொல்லு. எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் வார்த்தையை கேளுங்க, பைபிளை படிங்க. வாலிப தம்பிமாரெல்லாம் நீதிமொழிகளை படிங்க, இயேசுவின் மலப்பிரசங்கத்தை படிங்க. ஏழை திக்கற்றவன் அனாதி, நல்லவன் கெட்டவன் பார்க்காதீங்க, கட்சி பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க, எதாவது செய்யுங்க. ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், யாராச்சும் ஒரு பாட்டியமாக ஒரு சின்ன வாலி வைப்பாங்க, ஐயா அப்படின்னா அவனுக்கு 2 வடை வாங்கி கொடுத்து ஒரு டீ வாங்கி கொடுங்க. நல்ல மனசு இல்லாதவனுக்கு கையை நிடுங்கயா. அதான் தெய்வீகம். தெய்வீகம்னு என்ன? ஏசுனார் மரத்தல்ல உட்காந்துருக்காரா, மலை மேலே உட்காந்துருக்காரா? நீ கொண்டு போய் அவரை கையில் கொடுக்க போகிறீங்க? அவர் சொன்னது செய்ய. தன்னை போல உள்ள ஒரு மனுஷன், கண்ட சகோதரனை நேசியாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பைபிள் இருக்கு. அன்பே பிரதானமையா. அன்புன்னு என்ன? அன்புன்னு என்ன? இருக்கிறதுல கொஞ்சம் இல்லாதவனுக்கு கொடுக்கணும், அதான் அன்பு. வேற என்ன எழுதி வச்சிருக்கு? வேற என்ன எழுதி வச்சிருக்கு? வஸ்திரம் இல்லாதவனை கண்டா ஒரு சட்டை வஸ்திரம், சாப்பாடு இல்லாதவனை கண்டா சாப்பாடு, ஒரு அனாதியாக இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்ய, ஒரு அட்மிஷனில் ஒரு உதவி செய்ய. தேவ கிருபை இருந்தால் மனுஷ தயவு இருக்கணுமே. கடவுளுடைய அன்பு, பக்தின்னு இருக்க. அதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கை. அடுத்தவனுக்கு என்ன பிரயோஜனம்? தோல்வி நஷ்டத்தை பேசாதீங்கயா யாரும் தயவு செய்து. இது பைபிள் இல்லை. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, பைபிள் போடுறது. வாழ்க்கையில் நடந்த தோல்வி, நஷ்டம், வியாதியெல்லாம் சொல்லாதீங்க யார்கிட்டையும். நான் பலமுறை சொல்லியிருக்கேனே. அதை தெரிஞ்ச பிற்பாடு அந்த ஆளு அவங்களுக்கு என்ன, ஒரு டாக்டர் வைத்தியம் பார்ப்பார், ஒரு போதகர் புத்திமதி சொல்வார். ஆளாளுக்கு சொன்னேன்னா ஆளாளுக்கு வந்து உன்னை வைத்தியமாக பார்க்க போகிறாங்க. எல்லாரும் உனக்கு செலவுக்கு பணம் கொடுக்க போகிறாங்களா? எதுக்கு தேவை? தோல்வியை ரசித்து பேசாதீங்க. பிள்ளை 50 மார்க் வாங்கினா வாய் திறக்காத. நல்லா படிடா, 60 மார்க் வாங்கலாம், 70 மார்க் வாங்கலான்னு சொல்லுங்கள். அவன் 50 மார்க் வாங்கினாலும் உங்கள் பிள்ளை தான், 90 வாங்கினாலும் உங்கள் பிள்ளை தான். வாயின் வார்த்தை நல்ல வார்த்தையும் ஜெயமான வார்த்தையும் தைரியம் ஊட்டும் வார்த்தை இருக்கணும். வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. கரெக்ஷன் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. புத்திமதி சொல்லுங்கள், இப்படி போ. ஒரு ஆள் புத்திமதி சொன்னால் கேளுங்க. புத்திமதியே சொல்லாதேன்னாதீங்க. யார் சொல்லுவா? உண்மையும் சொல்லக்கூடாது, நன்மையும் சொல்லக்கூடாது, சத்தியத்தையும் சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி? பைபிளில் போட்டிருக்கேன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. தவறான பாதையில் போனால் விலையை நல்ல பாதையில் போ, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவனை தண்டிக்கணும், அவனை வையணும், திட்டணும் எனக்கு ஒன்று யாருக்கா இல்லை. போதக பிதாக்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. அவனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை சொல்லிக் கொடுங்க. பூமியில் இருக்கிற காலத்தில் மனைவி பிள்ளைகளோட செழிப்பாக ஆசீர்வாதமாக அடுத்தவனுக்கு நன்மையாக வாழ சொல்லிக் கொடுங்க. நான் நெகட்டிவாக பேச நான் விரும்பலை. எதுக்காக நெகட்டிவாக பேசுகிறேன்? தரக்குறைவாக பேசுகிறது. 4 வீடு கட்டினா அதை விட்டுட்டு போயிடும், அதெல்லாம் பேசக்கூடாது. தேவையில்லாத வார்த்தை. இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போதும் சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தருக்கு புத்தி சொல்ல கடவோம் பைபிளில் போட்டிருக்கியா? மற்றவளை குற்றவாளி என்று தீர்க்கானாத. அநியாயமாக யார் மேலுமே குற்றம் சுமத்தாதீங்க, யாராக இருந்தாலும் சரி. கேட்குற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்.
ஏழைக்கும் திக்கற்றவனுக்கும் அனாதைக்கு கொடுன்னா பைபிளில் கட்டளை இருக்குது. எனக்கு சொந்தக்காரரு, அவர் என் ஊருக்காரரு, அதெல்லாம் ரெண்டாவது. பாகுபாடு பார்க்கவே கூடாது. கேட்குற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அப்படித்தான் ஆசீர்வதிக்க சொல்லி இருக்குது. தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு கூட இருக்கும்.